Hi friends, welcome to RK Family Vlogs. இந்த வீடியோ புதன்கிழமை எடுத்தது. இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்ப நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப vlog கண்டினியூ பண்ணலாம். காலையில் ஒரு 6:15 போல் தான் எந்திரிச்சு சாதம் வடிக்கிறதுக்கு நம்ம மண்பானையில் வச்சோம் அப்படின்னம்னா லேட் ஆயிரும் அப்படின்றனால குக்கர்லேயே சாதம் வச்சுட்டேன். இன்னொரு அடுப்பில் சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. காய்க்கு கேரட் பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கேரட் கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் தான் இன்னும் கையில் சின்ன பிள்ளையாகவே நினச்சிட்ருக்கேன். அடுப்பை பற்ற வச்சு ஆம்லேட் போடுற அளவுக்கு வளர்ந்துட்டா. ஃபுல்லாக சமைக்க ஆரம்பிச்சிருச்சு. அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஒவ்வொரு சமையலாக கற்றுக்க பாப்பா. காலையில் அம்மா எந்திரிக்கும் போது நீயும் எந்திரிச்சு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணு. சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா ஃபோனுக்கு போயிட்டா. இப்பயே நீனு சின்ன சின்ன வேலை செய். தோசை இந்த மாதிரி ஆம்லேட்லாம் போடு. அப்போ அம்மா தைரியமாக வெளியே போகலாம், நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்குவீங்க. பரவாயில்ல, நல்ல டோஸ்ட் பண்ணி சூப்பர் பாப்பா. இப்போல்லாம் வர வர கையில் ரொம்ப நல்ல பிள்ளையாக மாறிட்டுருக்கா. அம்மாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறா. நான் இருக்கும்போது தான் 2 பேரும் அடிச்சுக்கிறது. இல்லை அப்படின்னா கண்மணியை நல்லா பார்த்துப்பா கையால். இன்றைக்கி அகாரோ பிராண்ட்லேருந்து போர்ட்டபிள் டயர் இன்ஃப்ளேட்டர் ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்கும். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தால் போதும், நம்ம வீட்டில் இருக்க சைக்கிள், பைக்கு, கார் எல்லாத்துக்குமே நம்ம ஈஸியாக காற்றடிச்சிக்கலாம். சைக்கிள், பைக்கு, காருக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம பிள்ளைங்க யூஸ் பண்ணுற வாலிபால், ஃபுட்பால் அதுக்கு கூட காற்றடிச்சிக்கலாம். யூசர் மேனுவல் கொடுத்துருப்பாங்க. அதுலேயே நமக்கு வாரண்டி கார்டும் வந்துடும். இது 1 இயர் வாரண்டியும் இருக்குது. யூஸ் பண்ணிவிட்டு பத்திரமா எடுத்து வைக்கிறதுக்கு பவுச்சும் கொடுத்துருக்காங்க. இதில் மாட்டி ஏர் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு டியூபு, அது சார்ஜ் போடுறதுக்கு சார்ஜரு, பைக்குக்கு, காருக்கு, வாலிபாலுக்கு அப்படின்னு தனித்தனியாக பின்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம காற்று ஃபில் பண்ணிக்கலாம். சின்னதாக டியூப் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டில் பைக்குக்குனா அதுக்கு தகுந்த மாதிரி, காருக்குனா அதுக்கு தகுந்த மாதிரி, ஃபுட்பால்னா ஒரு மாதிரி பின் கொடுத்துருப்பாங்க. அதை கனெக்ட் பண்ணி நம்ம காற்று ஃபில் பண்ணிக்கலாம். சென்டர் பட்டனை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆன் ஆகிடும். அதுலேயே டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க பேட்டரி எவ்வளோ இருக்குது அப்படின்றதுக்கு. ரைட் சைடில் மோட் ஆஃப் ஆப்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. காரு, பைக் அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். காருக்குனா இவ்வளோ அப்படின்னா அவங்களே டிஃபால்ட்டாக ஏர் செட் பண்ணியிருக்காங்க. நமக்கு வேணும்னா அதை ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கலாம். இது ஏர் ஃபில் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம டார்ச் இல்லாதப்ப இதை டார்ச்சாகவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறது, அதனால் நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். இதை நம்ம பவர் பேங்க் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு சி டைப் சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைல் சார்ஜரே இதுக்கு சார்ஜ் போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலிருந்து நம்ம மொபைலுக்குமே சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த ஒரு ப்ராடக்டை நம்ம 3 பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பவர் பேங்காக யூஸ் பண்ணிக்கலாம், டார்ச் லைட் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஏர் ஃபில் பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக இல்லாமல் காம்பேக்டாக கொடுத்துருக்கனால நம்ம பேக்கில் வச்சு நம்ம வேணுங்கிற இடத்துக்கு இதை எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. சப்போஸ் வெளியே போகிறோம், காற்று செக் பண்ணணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக இதை வச்சு ஏர் செக் பண்ணிக்கலாம், ஏரும் ஃபில் பண்ணிக்கலாம். எங்கள் கார் டயருக்கு 32 தான் ஃபில் பண்ணுவோம். ஸோ அதை செட் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா அதை செக் பண்ணிவிட்டு இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணிட்டு அதுவே ஏரும் ஃபில் பண்ணிக்கும். ஒவ்வொரு தடவையும் ஏர் செக் பண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு பெட்ரோல் பங்க்கு போகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எமர்ஜென்சி டைமில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கமல் சொன்னாங்க. காருக்கு மட்டும் இல்லாமல் பைக்கு, சைக்கிள் இந்த மாதிரி பால்ஸுக்குமே நம்ம ஏர் ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் தேவைப்பட்டது அப்படின்னா இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். கமல் இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி காலையில் சீக்கிரமே கிளம்பி போயிட்டாங்க. எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே வரேன் அப்படின்னு சொன்னேன். மதியத்துக்கு மேலே தான் போவேன் அப்படின்னு சொன்னேன். மகிழினி கால் பண்ணி அத்தை வாத்த அப்படின்னு கூப்பிட்டா, அதனால கிளம்பி போயிட்டுருக்கேன். என்னத்த பண்ணுற, எப்படி இருக்க? உன் பேத்தி என்ன பண்ணுறா? மேலையா? யார் இல்லையா? மாடிலாம் ஏற முடியாது, இறங்க சொல்லி கீழே. மகிழினி
வா. அத்தனால ஏற முடியாது, கீழே இறங்கி வா. அத்தனால ஏற முடியாதாமல. வாங்க. என்ன மிஷின் இப்படி இருக்கு? இப்படித்தான் இருக்கும், வா. பாப்பா இதை வச்சு ஏதோ என்ன வச்சு ட்ரையல் பார்க்க போறான்னு நினைக்கிறவங்க அத்தை. அத்தை வர சொன்னியா? அத்தைக்கு என்ன வச்சிருக்க? கொடு. என்ன ட்ரெஸ் வச்சிருக்க அத்தைக்கு? என்ன ட்ரெஸ் வேணாலும் எடுத்துக்கிட்டா பண்ற மாற்று முறை. அதனால நீங்க நாங்க பொருள் வாங்கிக்கிறோம், நீங்க ட்ரெஸ் வாங்கிக்கோங்க. ஏன் பாப்பா? ஈக்குவல் ஈக்குவல். இது எழுத்த செஞ்சு பாப்பேன். பத்தியா உங்க அம்மா முடிய பொசுக்கிட்டு அப்புறமா அவ முடிய பொசுக்கிறேன்றா. அவளா சின்ன பிள்ளை. அவ மண்டையில எப்படி பண்ணுவ கேன? சரி பண்ணிதான் பாப்போமே. பண்ணியும் பாரு எருமையும் பாரு, யாரு வேணான்னா. இன்னைக்கு வந்தே எனக்கு நீ சோறு போடல, இல்ல நான் நாளைக்கு வேற வரணுமாக்கா? நாளைக்கு அந்த கேனை கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லு. கேன்லாம் நான் கொண்டு வர மாட்டேன். இன்னைக்கு ஏதோ வீட்டுல இருந்தே போற வழியில அப்படியே ஆயில் எடுத்துட்டு போலான்னு சொன்னனால வந்தேன். எப்படி நாங்க வர வேண்டிய வேலையை மிச்சம் பண்ணிட்டோம். உங்க வீட்டுல என்ன இருக்கு? இந்தா உங்க வீட்டுல நீங்க ஆட்டி வச்ச ஆயில தான் நான் தூக்கிட்டு போறேன். எடுத்துக்க வண்டியில வைடா கௌதம், கொண்டு போலாம். உங்க அஜி வேற வீட்டுல இல்ல, நான் வந்து எடுத்துட்டு போயிட்டேன். செயின் எடுத்துட்டு போனேன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி ஆயில் எடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்லு. என்ன கேன் பாரு. தூக்குடா 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 தூக்குடா, ஆயில தூக்குடா. பாய். சரி அத்தை போயிட்டு வரேன், பாய். பாய். ஆக்சுவலாக அம்மாங்க வீட்டுக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. கௌதம் அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொன்னேன். மீனா வந்து எனக்கு ஹேர் ஸ்ட்ரைட்னர் வேணும், எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு கேட்டால் கொடுத்து விட்றேன்டி அப்படின்னு. இல்லை வந்து நீ எனக்கு டெமோ காட்டு அப்படின்னு சொன்னால், உடனே மகிழினி பின்னாடி இருந்து சும்மா தானே இருக்க வாத்த அப்படின்னு சொன்னால், அதனால் அவளுக்காகவே போயிட்டு வந்தேன். நான் போயிட்டு அம்மா தேங்காய் எண்ணெய் ஆட்டி வச்சுருந்தாங்க. ஸோ எண்ணெயை எடுத்துகிட்டு வந்து ஹேர் ஆயில் காய்ச்சிட்ருக்கோம். நம்ம ஹேர் ஆயிலில் நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் வந்து அம்மா அவங்க தோட்டத்தில் தேங்காய் பறித்து அம்மா காய வச்சு ஆட்டி கொடுப்பாங்க. ஸோ அதில் தான் ஹேர் ஆயில் காய்ச்சுவோம். இப்போ தான் ஒரு 15 லிட்டர் காய்ச்சினேன், அதுக்குள்ளே காலி ஆயிருச்சு. அம்மாட்ட இப்போ ஒரு 20 லிட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மா அடுத்த ஆயில் வந்து ரெடி பண்ணணுமா, அதனால் நீ தேங்காய் வெட்டி காய வச்சு ஆட்டிடுமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். தான் இந்த சைடு வந்தோம், இப்போ திருப்பி போகிறோம். எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து காய்ச்சி வச்சுட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி கடைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை, வேறு ஒரு வேலையாக வந்தேன். கடைசியில் அந்த வேலை வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு. அதனால் பிள்ளைங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி, பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்றனால எக்ஸாமுக்கு படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சேன். உட்காரவே மாட்டேன்ட்டாங்க. இந்தா படிக்கிறேன் அந்தா படிக்கிறேன் அப்படின்ட்டு ஆடிட்டே இருந்தாங்க. கடைசியில் திட்டி உட்கார வச்சேன். வந்ததும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன். ஒரு 4 மணிக்கு மேலே படிங்கம்மா அப்படின்னேன். ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னாங்க. ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு உட்காந்து படிங்கம்மா அப்படின்னேன். அம்மா ஒரு அரை மணி நேரம் அப்படின்னாங்க. 5 மணிக்கு உட்கார சொன்னால் அம்மா ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் அப்படின்னாங்க. பிடிச்சி திட்டவும் அப்புறம் உட்காந்து படிக்கிறாங்க. எக்ஸாம் நடக்குது அப்படின்னா ஷட்டில் கிளாஸ் போக மாட்டாங்க. படித்து முடிச்சுட்டு கிளம்பிடுவோம் வீட்டுக்கு. இன்றைக்கி நீங்கள் படித்து முடிக்காமல் கிளம்ப மாட்டோம் அப்படின்ட்டு படித்து முடிச்சுட்டு 8 மணிக்கு மேலே தான் கிளம்பணும். என்னமோ தூக்குறாங்க மேல, என்னமோ விசேஷம்டா. என்னப்பா மேல தூக்குறாங்க? இந்த ஊரில் நான் இவ்வளோ கூட்டத்தை பார்த்தது இல்லைடா. என்னமோ தூக்குனாங்க. திருவிழா போலடா. குரங்கு வந்து டின்னருக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன். சாம்பார் இருந்தது. சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க தூங்க போயிட்டாங்க. நான் அடுத்த நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கீரை ஒரு கட்டு இருந்தது, வெண்டைக்காய் இருந்தது. சரி காலையில் எந்திரிச்சு அவசர அவசரமாக கட் பண்ணுறதுக்கு இப்போவே கீரையெல்லாம் ஆஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். கீரை காலையில் எந்திரிச்சு ஆஞ்சோம் அப்படின்னம்னா வேறு எந்த வேலையும் ஓடாது, இது மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நைட்டே கீரையை ஆஞ்சு வச்சுட்டேன். எல்லா நாளும் நைட்டே வந்து ரெடி பண்ணி வைக்க மாட்டேன். இந்த மாதிரி கீரை அப்படின்னா ரெடி பண்ணி வைப்பேன். சம்டைம்ஸ் வந்து காலையில் எந்திரிச்சு செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா நைட்டே வந்து காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருவேன். கீரையெல்லாம் ஆஞ்சு வச்சுட்டு தூங்குறதுக்கு 10:30 ஆயிடுச்சு. அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.